everyone. So இன்னைக்கு நம்ம இந்த ஷார்ட்ஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா why do sunflowers follow the sun? So அதுக்கு sunflowers exhibit heliotrophism. இதோட மீனிங் அப்படின்னா என்னன்னா their heads turn to track the sun during the day. So நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் sun rise ஆகிறது வந்து east direction and sun set ஆகிறது வந்து west direction. So young sunflower plantsல வந்து they will follow an circadian rhythm. இந்த circadian rhythm வந்து ஃபாலோ பண்றதுனால அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா which will help them to follow the sun's direction. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இதுல ஃபர்ஸ்ட் ஒரு ஹார்மோனை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஸோ the hormone is auxin. Auxin which is a plant hormone. இது அவங்க எதுக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா cell elongation. ஸோ இந்த ஆக்சின்கிற ஹார்மோன் வந்து செல் எலாங்கேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க. அதே மாதிரி which helps them to bend towards the sunlight. ஸோ அதோட ஸ்டெம் வந்து சன்லைட்டை பார்த்த மாதிரி வந்து பெண்ட் ஆகிறதுக்கும் இந்த ஆக்சின் ஹார்மோன் தான் ஹெல்ப் பண்றாங்க. ஸோ யங் பிளான்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மார்னிங் டைம் வந்து சன்ரைஸ் ஈஸ்ட் டைரக்ஷன், ஸோ அதை பார்த்த மாதிரி பெண்ட் பண்ணுவாங்க. தென் ஈவினிங் வந்து சன்செட் வெஸ்ட் டைரக்ஷன் பார்த்த மாதிரி பெண்ட் பண்ணுவாங்க. பட் மெச்சூர் பிளான்ட்ல வந்து இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஒன்லி தே வில் ஃபேஸ் த ஈஸ்ட் டைரக்ஷன். ஸோ ஈஸ்ட் டைரக்ஷனை வந்து ஃபேஸ் பண்ணி அதுல இருந்து ஃபுல் எனர்ஜி வந்து எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.